சாம்சங் மொபைல்ல எப்படி வந்து செட்டிங்ஸை வந்து கம்ப்ளீட்டா ரீசெட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். சாம்சங் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ரீசெட் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே திருப்பி ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு ரீசெட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சாம்சங் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரீசெட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா அதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எரேஸ் வந்து ஆகாது. அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. ஜஸ்ட் செட்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் வந்து ஆகும். உங்கள் ஃபோன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினப்ப உங்கள் மொபைலில் என்ன மாதிரி செட்டிங்ஸ்லாம் டிஃபால்ட்டாகவே இருந்துச்சோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சுவிட்ச் ஆகிடும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் ரீசெட்டு. ஸோ இப்போது எப்படி வந்து சாம்சங் மொபைலில் நம்ம செட்டிங்ஸ் மட்டும் ரீசெட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.